Everyone, welcome to YG Mathverse. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாமினேஷன் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். இது வந்து சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர். இதுல இருக்க கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு மோஸ்டா இந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாமினேஷன்ஸ்ல வரும். இதுல நமக்கு என்ன இருக்குன்னா 12 சூசஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் இருக்கு. 2 மார்க்ஸ்ல உங்களுக்கு கம்பல்சரி சம்லாம் கண்டிப்பா ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணால் தான் அந்த சம்மை அட்டன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு அந்த ப்ராப்ளமேட்டிக்காக இருக்க சம்மை மட்டும் நீங்கள் ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக அந்த கம்பல்சரி சம்மை அட்டன் பண்ணலாம். சேம் இதே மாதிரி தான் உங்களுக்கு 4 மார்க்ஸ்லேயும் இருக்க கம்பல்சரி சம் உங்களுக்கு வந்து ஒரு சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதாவது அந்த ரியாக்ஷனாக இருக்கலாம், உங்களுக்கு வந்து ஒரு இந்த இந்த இதில் கொடுத்துருக்க மாதிரி 16 grams ஆஃப் NaOH கொடுத்துருக்கலாம். அது வந்து ஒரு 100 கிராம் வாட்டரில் டிசால்வ் ஆனால் அது எப்படி இருக்குது, அந்த ரியாக்ஷனை நீங்கள் எழுதி அது ஃபைனலாக உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்ன்றதை நீங்கள் போட்டு காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கம்ப்ளீட் மார்க் கொடுப்பாங்க. சேம் இதே மாதிரி உங்களுக்கு வந்து 7 மார்க்ஸ் எடுத்தோன்னா உங்களுக்கு லாஸ் கேட்பாங்க, மாலிக்யூல்ஸ் ஆட்டம்ஸில் இருக்க டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. அதாவது ஒரு 4 மார்க்ஸ் கொஷின் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதையே 2 சேர்த்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் இல்லாமல் வரும். அதுக்கு நீங்கள் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். மறக்காமல் நம்ம YG Mathverse சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.